இப்போ தான் சுட சுட ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன். ஒரு ஃப்ளோவில் செம்ம எக்ஸாம்பிள் சொன்னேன் இன்றைக்கி கிளாஸில். அதை உங்களுக்கும் சொல்கிறேன். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை படிக்கிறதும் அந்த மெட்ரிக்ஸை புரிஞ்சுக்கிறதும் இனிமேல் உங்களுக்கு பெரிய சேலஞ்சாகவே இருக்காது. கதை சொல்லட்டுமா? இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு மாஸ்டர் செக் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் வாங்குறோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸோட ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்காக இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மெட்ரிக்ஸுக்கு ஒரு ஃப்ளோ இருக்குது. கம்பெனிக்கு பணம் எங்கேருந்து வருது, அதில் ஆரம்பிக்குது இந்த ஃப்ளோ. சேல்ஸில் தான் இந்த கம்பெனிக்குள்ளே பணம் வருதுன்னு வச்சுக்கலாமே. அப்போனா சேல்ஸில் ஆரம்பிக்கணும். சேல்ஸ், எபிட்டா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், ROE, ROCE, PE, PEG, இப்படி வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகிறோம்ல. இதுக்கு ஒரு சம கம்பேரிசன் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் தான் அந்த கம்பெனின்னு வச்சுக்கோங்க. உங்களோட சேலரி ஸ்லிப்பு தான் அந்த சேல்ஸ் நம்பர்னு வச்சுக்கோங்க. அப்போனா சேலரி, இதர பிடித்தமெல்லாம் போக உங்களுக்கு கையில் வர்ற டேக் ஹோம், அதுக்கப்புறமா இருக்கிற இஎம்ஐஸ், ஃபேமிலிக்கான இதர பல செலவுகள், உங்களுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேவிங்ஸ்னு வரிசையாக போகுது பார்த்தீங்களா? உங்கள் வீட்டு பொண்ணுக்கு தேர்ந்தெடுக்க போகிற மாப்பிள்ளை, அவரோட சேலரி ஸ்லிப்பை பார்க்குறதுக்கு உங்களால் முடியுது அப்படின்னா, அந்த சேலரி ஸ்லிப்பில் இருக்கிற நம்பரை நம்பி உங்கள் பொண்ணை கொடுத்துருவீங்களா? இல்லைன்னா இதர பல செலவுகள்லாம் போக என்ன அவர் சேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற வரைக்கும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்களா? பொண்ணை கொடுக்குற லாஜிக் மாதிரி தான் உங்களோட பொண்ணு கொடுக்கறதும். நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் இதுக்கு ஈக்குவலான ஒரு டெசிஷன் தான். உங்கள் பணம் வளர வேண்டிய இடம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த கம்பெனியோட சேல்ஸ் நம்பர்ஸை மட்டும் பார்த்தா போதாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஒரு ஃப்ளோவில் அப்படியே பார்க்கறதுக்கு பழகிட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஈஸி தான்.